தரம் 10 வணிகக் கல்வியின் 8வது பாட காசேடும் சில்லறை காசேடும் பற்றி படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் 7 பாடத்தையும் பற்றி வீடியோஸ் போட்டிக்கிறோம். அதை மேலுக்கு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாடல்களை நாங்கள் பார்க்க போகிறோம். காசேடு பற்றி அறிமுகம். காசேடு என்றால் என்ன? காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு என்றால் என்ன? காசேட்டில் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு பதிவு செய்தல் என்று பார்க்க போகிறோம். அதே மாதிரி காசேட்டினையும் ஏனைய கணக்குகளையும் எவ்வாறு சமப்படுத்தல் எவ்வாறு என்று பார்க்க போகிறோம். அதே மாதிரி காசு கழிவுகள் தொடர்பான கொடுக்கல் வாங்கலை எவ்வாறு பதிவு செய்தல் என்றதை பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொன்று பார்க்க போகிறோம் சில்லறை காசேடு பற்றி. அது சில்லறை காசேடு கட்டுநிதி என்ற என்னென்று பார்க்க போகிறோம். பகுப்பாய்வு நிரல்களுடன் கூடிய சில்லறை காசேடு எவ்வாறு தயாரித்தல் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் காசேடு. காசேடுன்னு எங்களுக்கு தெரியும் அதாவது காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கிறது ஒரு முதன்மையீடு தான் காசேடு. அதை எப்படி பார்க்கலாம்? வணிக கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் பதிவதற்கான முதற் பதிவேடு காசேடாகும். அதாவது முதலாவதாக நாங்கள் காசு பெறுவனவையோ காசு கொடுப்பனவையோ பதிகிற ஏடு தான் இந்த காசேடு. அடுத்து காசேட்டில் காசு பெறுவனவு நடவடிக்கைகளுக்காக பற்றுச்சீட்டும் காசு கொடுப்பனவு நடவடிக்கைகளுக்காக கைச்சாத்தும் மூல ஆவணமாக பயன்படுத்தப்படும். ஸோ நாங்கள் ஏற்கனவே கடைசி வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் லிங்க்கை நான் மேலுக்கு போடுறேன். அதில் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். எல்லா மூல ஆவணத்தை பற்றியும் பார்த்து கொள்ளலும். அதில் பற்றுச்சீட்டுண்டா என்ன, அதில் மாதிரி வடிவமும் போட்டிக்கிறோம். அதே மாதிரி கைச்சாத்துண்டா என்ன, அதில் மாதிரி வடிவம் போட்டிக்கிறோம். இல்லை சுருக்கமாக சொல்ல போனால் பற்றுச்சீட்டு காசு பெறுவனர்களுக்கான மூல ஆவணம். அதே மாதிரி கைச்சாத்து காசு கொடுப்பனர்களுக்கான மூல ஆவணம். ஒரு காசேடு காசு கணக்கு கொண்டுட்ட மாதிரி இவ்வாறு தான் வரும். திகதி வரும். அதாவது வரவு செலவு, இது ஒரு பேரிடு என்பதால் வரவு செலவுன்னு இருக்கும். வலது சைடில் இருக்கிறது வரவு, இடது சைடில் இருக்கிறது செலவு. வலது சைடில் எங்களை பார்த்தோம்னா திகதி இருக்கும், பற்றுச்சீட்டு இலக்கம் இருக்கும். ஏன்னா வரவு இது ஒரு காசேடு என்பது ஒரு சொத்து கணக்கு என்பதால் பெருவனவுகளை தான் நாங்கள் வரவில் போடுவோம். பெருவனம்னா காசு அதிகரிக்கும். காசு அதிகரித்தால் வரவில் போடுறதால இந்த பெருவன சைடு தான் வரவு வரும். அங்கு பற்றுச்சீட்டு இலக்கம் நாங்கள் போடணும். பற்றுச்சீட்டு இலக்கம் எங்களுக்கு தெரியும். அது ஒரு மூல ஆவணம், காசு பெறுவனர்களுக்கான மூல ஆவணம். ஸோ அதில் இலக்கத்தை போடணும். அதுக்கப்புறம் விஃபரம் என்ன எங்களுக்கு தெரியும். இந்த காசு கணக்கில் நான் பதிகிறதுல அடுத்த பதிவு எங்கே போகிறோம் அந்த கணக்கில் பேரை தான் இங்கே விஃபரமாக போடணும். பேரிட்டு பக்கம் தொகை என்று இருக்கும். அதே மாதிரி செலவு சைடில் இருக்கும் திகதி, கொடுக்கல் வாங்கல் நடந்த திகதியை போட்டுட்டு கைச்சாத்து இலக்கம்னா காசு கொடுப்பனலுக்கான மூல ஆவணம், அதில் இலக்கத்தை போடணும். விஃபரம் போடணும். இங்கே நாங்கள் விஃபரம்னு எங்களுக்கு தெரியும். காசு கணக்கில் நாங்கள் செலவு வச்சுட்டு அடுத்த பதிவு, இரட்டை பதிவு அடுத்த பதிவு எங்கே வைக்கிறோம் அந்த அக்கௌண்ட்டோட பேரை தான் இங்கே போடணும். அதுக்கப்புறம் தொகையெல்லாம் போடணும். இதுதான் காசு கணக்கில் ஒரு மாதிரி. காசு கிடைப்பனவுக்கு உரிய உதாரணங்கள். முதலாவதாக பார்க்கலாம் உரிமையாளரது மூலதனம். உரிமையாளர் மூலதனமிட்டு அது நிறுவனத்துக்கு காசு பெறுவனாக வரும். அதே மாதிரி காசுக்கு விற்பனை செய்தால் அதுவும் நிறுவனத்துக்கு காசு வரும். அதே மாதிரி கடன்பட்டவரிடமிருந்து பெற்ற காசு, கடனாக பெறும் காசு, வாடகை, வட்டி, தரகு போன்ற வருமானங்கள் மூலம் பெறப்பட்ட காசு. இந்த உதாரணங்களில் இருக்கிற எல்லா காசும் நிறுவனத்துக்கு காசு பெறுவனாக வரும். ஸோ இதுதான் உதாரணங்களை எங்களுக்கு குறிப்பிடலும். முதலாவது உரிமையாளரது மூலதனம் விட்ட காசு, காசுக்கு விற்பனை செய்தது, கடன்பட்டோட்டமிருந்து பெற்ற காசு, கடனாக பெறும் காசு, அடுத்து வருமானங்களாக பெற்ற காசாயும் இதில் குறிப்பிடலாம். முதல்ல நாங்கள் பார்த்தோம் காசு கிடைப்பனவுக்குரிய உதாரணம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் காசு கொடுப்பனவுகளுக்கான சில உதாரணங்களை. கடன்களை மீளச் செலுத்தும் போது காசை நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி காசு கொள்ளணவு செய்யும் போதும் காசை கொடுப்போம். அடுத்து கடன் கொடுத்தவருக்கு செலுத்துகிற காசு, அதே மாதிரி ஊழியர் சம்பளம், மின்சாரம் போன்ற கொடுப்பனவுகளுக்கு செலுத்திய காசு. அதே மாதிரி இன்னொன்று குறிப்பிடலாம் தளபாடங்கள், உபகரணங்கள், இயந்திரங்கள் போன்ற நடைமுறையல்லா சொத்து கொள்வனுக்காக வழங்கப்பட்ட காசு. இன்னொரு காசு கொடுப்பனாக குறிப்பிடலாம் உரிமையாளர் தமது சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காசு, அதாவது பற்று. ஸோ இதுகள் தான் காசு கொடுப்பவர்களுக்கு உதாரணங்கள். முதலாக குறிப்பிடலாம் கடன்களை மீளச் செலுத்தும் போது, அதாவது கடன் கொடுத்தவருக்கோ அல்லது வங்கிக்கோ கடன்களை மீளச் செலுத்தும் போது வெளிக்கு போகிற காசு, அதுவும் கொடுப்பனவு. அதே மாதிரி காசுக்கு கொள்வனவு செய்தால், அதே மாதிரி கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு, ஊழியர் சம்பளம், அதாவது செலவுகளுக்காக செலுத்திய காசு. அதே மாதிரி தளபாடம், உபகரணங்கள், இயந்திரங்கள், சொத்துக்களை நடைமுறையல்லா சொத்துக்களை வாங்கும் பொழுது செலுத்திய காசு. அடுத்தது உரிமையாளர் சொந்த தேவைக்காக பற்றுதல், அதாவது பற்று எடுத்த காசும்
இங்கே வந்து காசு கொடுப்பவர்களுக்கு உதாரணங்களை எங்களுக்கு குறிப்பிடுகிறோம். காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு. காசேடு வந்து முதன்மையிடன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நாங்கள் வந்து மூல ஆவணத்தை கொண்டு பதிவு செய்கிறோம். ஸோ அது வந்து முதன்மையிட தொழிற்படுவோம் என்று நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி வந்து இது ஒரு பேரேடாகவும் தொழிற்படும். அதுக்கான காரணம் வந்து காசேடானது வரவு செலவு என இரு பக்கங்களே கொண்டுள்ளதால் இது வந்து பேரேடாகவும் கருதப்படும். ஸோ வந்து இதுதான் காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு எனப்படும். அதாவது காசேடு வந்து மூல ஏட்டின் தொழிற்பாடையும் செய்யும், பேரேட்டு கணக்கொன்றையும் தொழிற்பாடையும் செய்யும். ஸோ அடுத்த முதன்மையிடெல்லாம் வந்து இப்படி செய்யாது. அதெல்லாம் வந்து முதன்மையீடு மட்டும்தான். ஸோ அதில் கடைசி கூட்டுத்தொகையை வந்து நாங்கள் வந்து பேரேடுக்கு மாற்றணும். பட் காசேட்டில் வந்து இது பேரேடாகவும் தொழிற்படுவதால் வந்து திருப்பி ஒரு காசு கணக்கன்று உருவாக்க தேவையில்லை. உதாரணமாக குறிப்பிடலாம் வேறொரு மூலேடுண்ட குறிப்பிடலாம் விற்பனை நாளேடு. விற்பனை நாளேடில் வர கூட்டுத்தொகையை வந்து நாங்கள் திருப்பி விற்பனை கணக்கென்ற ஒரு பேரேடுல பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இங்கே வந்து காசேட்டில் வந்து அவ்வாறு பதிவு செய்ய தேவையில்லை. ஒட்டோவா வந்து வரவு செலவு இருக்கிறதால வந்து இது பேரேடாகவும் தொழிற்படும். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், வேறொரு மூலேடில் அதாவது விற்பனை நாளேடோ கொள்வன நாளேடோ அதில் வர கூட்டுத்தொகை திருப்பி வந்து விற்பனை கணக்கு அல்லது பேரேட்டு கணக்கு அதாவது கொள்வன கணக்குனும் பேரேட்டில் வந்து நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த காசேடை வந்து நாங்கள் திருப்பி காசு கணக்கொண்டு உருவாக்கி பதிவு செய்ய தேவை. ஏன்னா காசேடே வந்து ஒரு பேரேடு. காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். காசு என்பது வணிகத்தின் சொத்தாகும். காசு பெறப்படுவதனால் சொத்து அதிகரிக்கும். அதேவேளை காசு கொடுப்பனின் காரணமாக சொத்துக்கள் குறைவடையும். இதனால் காசேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் பொழுது சொத்து கணக்கிற்குரிய இரட்டை பதிவு விதி பயன்படுத்தப்படல் வேண்டும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இரட்டை பதிவை பார்த்து முடிச்சிட்டோம். இரட்டை பதிவில் தத்துவத்தில் சொல்கிறாங்க, செலவும் சொத்தும் அதிகரித்தால் அதை வந்து வரவு பக்கத்திலேயும், குறைவடைந்தால் செலவு பக்கத்திலேயும் அந்தந்த உரிய கணக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று. அதே மாதிரி பொறுப்பு, வருமானம், மூலதனம் இவைகள் அதிகரித்தால் அந்த உரிய கணக்கில் செலவிலையும், குறைவடைந்தால் உரிய கணக்கில் வரவுலையும் பதிவு செய்ய வேண்டும். இங்கே வந்து காசு என்பது சொத்து என்பதால் சொத்து அதாவது காசு அதிகரித்தால் அந்த காசு ஏட்டில் வந்து நாங்கள் வரவில் பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி காசு குறைவடைந்தால் காசு கணக்கில் அதாவது காசு ஏட்டில் வந்து செலவுலையும் பதிவு செய்ய வேண்டும் தான் இங்கே சொல்கிறோம். ஸோ இதற்கமைய பணப்பெறுவனவுகள் காசேட்டில் வரவு வைக்கப்படுவதோடு பணக்கொடுப்பனவுகள் காசேட்டில் செலவு வைக்கப்படும். பணப்பெறுவனவுன்றால் எங்களுக்கு தெரியும், காசு நிறுவனத்தில் கூடும். ஸோ சொத்து அதிகரிச்சிருக்கு. ஸோ வந்து காசேட்டில் வரவுலையும், அதே மாதிரி பணக்கொடுப்பனவுண்டா காசு குறைஞ்சிருக்கும். ஸோ காசேட்லையும் செலவிலையும் வைக்கப்பட வேண்டும். காசேடானது பேரேடு கணக்கொன்றா தொழிற்பாடும். இங்கே நான் பார்த்தோம், ஏண்டா காசேடு வந்து இரட்டை தொழிற்பாடு உள்ள ஒரு ஏடு. ஸோ வந்து அது முதன்மை ஏடாகவும் தொழிற்படும், பேரேடாகவும் தொழிற்படும். ஸோ வந்து நாங்கள் காசேட்டில் பதிவு செய்கிற நேரம் இங்கே இரட்டை பதிவில் ஒரு பதிவு பதிஞ்ச மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ வந்து அடுத்த பதிவை தான் பார்க்கணும். உதாரணமாக நான் வந்து காசேட்டில் வந்து வரவு வைக்கும் பொழுது இரட்டை பதிவும் வரவு பதிவு முடிவடைந்ததாக நான் நினச்சிக்கொள்ளும். ஸோ வந்து பேரேட்டில் அதற்கான செலவு பதிவை மட்டும்தான் நான் பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி காசேட்டில் வந்து செலவில் வச்சா நாங்கள் பேரேட்டில் வந்து அதற்குரிய வரவு மட்டும் நான் பதிவு செய்வேன். அதாவது காசேட்டில் வரவு வைக்கப்பட்ட பெருமானங்கள் பேரேட்டில் உரிய கணக்குகளில் செலவு வைக்கப்படல் வேண்டும். இதுக்கு உதாரணமாக குறிப்பிடையிலும் வட்டி வருமானம். வட்டி வருமானத்தால் பெற்ற காசை வந்து காசு கூடியிருக்கும், நாங்கள் அதனால் காசேட்டில் வந்து வரவு வச்சுருப்போம். ஸோ வந்து நாங்கள் வந்து உரிய அடுத்த பதிவை வந்து நாங்கள் செலவு வைக்கணும் பேரேட்டு கணக்கில். அது வந்து அதாவது வட்டி வருமானம் என்பது உங்களுக்கு தெரியும், வருமானம் அதிகரித்தால் அந்த உரிய கணக்கில் செலவில் வைக்க வேண்டும். ஸோ வந்து வட்டி வருமான கணக்கில் நாங்கள் செலவு வைப்போம். அதுதான் சொல்கிறேன், காசேட்டில் வரவு வச்சுருப்போம், வட்டி வருமான கணக்கில் செலவு வச்சுருப்போம். அதே மாதிரி தான் காசேட்டில் செலவு வைக்கப்பட்ட பெருமானங்கள் பேரேட்டில் உரிய கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும். அதுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம் வாடகை செலவு. வாடகை செலவு நான் காசு செலுத்தியிருந்தால் காசேட்டில் வந்து காசு அதாவது எங்களோட வணிகத்தில் வந்து காசு குறைஞ்சிருக்கும். ஸோ சொத்து குறைஞ்சதால் காசேட்டில் நாங்கள் வந்து செலவு வைப்போம். அதனால் செலவு வச்சதால் உரிய பேரேட்டு கணக்கில் வந்து நான் வரவு வைப்போம். உரிய பேரேட்டு கணக்கான இங்கே வந்து வாடகை செலவில் வந்து வரவு வைப்போம். அதுவும் எங்களுக்கு இரட்டை விதி தத்துவத்தைப்படி தெரியும், செலவு அதிகரித்தா நாங்கள் வரவு வைப்போம். ஸோ வந்து இங்கே காசேட்டில் செலவு வச்சுட்டு வாடகை செலவில் வந்து வரவு வைப்போம். அதுதான் இங்கே சொல்கிறேன். காசு கொடுக்கல் வாங்கல்களே எவ்வாறு பதிவு செய்தல் என்பதை நாங்கள் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து அதில் மேலதிகமாக உங்களுக்கு அறிவு தேவை என்றால் மேலுக்கு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த உதாரணத்தை பார்த்துக்கொள்ளல. உங்களுக்கு கணக்கை சமப்படுத்தல். கொடுக்கல் வாங்கல்களின் பெறுமதிகளை கணக்குகளில் பதிவு செய்யும் பொழுது இரட்டை பதிவு தத்துவத்திற்கமைய ஒரு கணக்கில் வரவிலும் இன்னொரு கணக்கிலும் செலவிலும் நாம் பதிவு செய்திருப்போம். ஸோ வந்து குறிப்பிட்ட கால முடிவில் வரவு செலவு பகுதிகளின் மொத்த பெருமானங்களுக்கு இடையிலான வேறுபாட்டுத் தொகை கணிக்கப்படல் வேண்டும். அவ்வேறுபாட்டுத் தொகை கணக்கின் மீதி என அழைக்கப்படும்.
கணக்கின் மீதி அறிந்து கொள்வதற்கு கணக்கினை சமப்படுத்தல் வேண்டும். நாங்கள் வந்து வரவு செலவு பெருமானங்களுக்கு வேறுபாட்டு அறிஞ்சு கொள்ளணும். அதாவது குறித்த வணிகாண்டு முடிவடைகிற நேரம் வந்து நான் வந்து கணக்கில் மீதியை பார்க்கணும். ஸோ வந்து அந்த கணக்கில் மீதியை பார்க்க வந்து நான் கணக்கை சமப்படுத்துவேன். கணக்கு சமப்படுத்தும் போது கணக்கின் வரவு பக்கமானது செலவு பக்கத்தை விட அதிகமாக காணப்படுமாயின் கிடைக்கும் மீதி வரவு மீதியாக காணப்படும். எங்களுக்கு தெரியும் வரவு பக்கம் வந்து செலவு பக்கத்தை விட கூடியன்னா எங்களுக்கு வரவில் தான் மீதி இருக்கும். அதே மாதிரி செலவு பக்கம் வந்து வரவு பக்கத்தை விட கூடுதலாக காணப்பட்டால் அது வந்து செலவு மீதி என எங்களுக்கு குறிப்பிடும். இதையும் வந்து நான் கணக்கை சமப்படுத்துகிறதையும் வந்து நான் முதல்ல குறிப்பிட்ட உதாரணத்தில், அதாவது வீடியோ லிங்கில் போய்த்து பார்த்து அவங்களுக்கு கணக்கு எவ்வாறு சமப்படுத்துகிறது என்றும் பார்த்து கொள்ளுங்கள். கழிவுகள் யாதேனும் கொடுக்கல் வாங்கல் ஒன்று நிகழும் பொழுது அக்கொடுக்கல் வாங்கலின் தொகையிலிருந்து குறைத்து கொள்ளக்கூடிய தொகை தான் கழிவு. கழிவுண்டா கொடுக்கல் வாங்கல் ஒன்று நிகழும் பொழுது அக்கொடுக்கல் வாங்கலிருந்து கழிச்சு கொள்கிற, அதாவது குறைச்சி கொள்கிற தொகையை தான் நான் கழிவு பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். கழிவினை வியாபார கழிவு காசு கழிவினை பிரதானமாக 2 முறைகளாக வகைப்படுத்த முடியும். அது ஒரு பெற்ற கழிவு கொடுத்த கழிவுன்னு அதையும் பிரித்து கொள்ளிடும். இதை ஒன்றை நான் இப்போ பார்ப்போம். வியாபார கழிவு அநேகமான வணிகங்களில் பொருட்களின் பட்டியல் விலையிலிருந்து யாதேனும் ஒரு தொகையை குறைத்து விற்பனை செய்வதுண்டு. இவ்வாறு பட்டியல் விலையிலிருந்து குறைக்கப்படும் பெருமானத்தினை வியாபார கழிவு என அழைக்கலாம். இவ்வாறு குறைக்கப்படும் பெருமானம் விற்பனையாளருக்கு கொடுத்த வியாபார கழிவாகவும் கொள்வனவாளருக்கு பெற்ற வியாபார கழிவாகவும் அமையும். எங்களுக்கு தெரியும், பொதுவாக நான் முதல்ல படிச்சிருந்தோம், எங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் கடை, அதாவது மொத்த வியாபார கடையில் நாங்கள் போனால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. நாங்கள் பல்காக வாங்கினா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வந்து அவர் வந்து பொருட்களில் குறிப்பிட்டிருக்கிற பட்டியல் விலை விட எங்களுக்கு குறைச்சி தருவார். அப்போ அதில் வந்து எங்களுக்கு அப்படி டிஸ்கவுண்ட் தருவார். அந்த டிஸ்கவுண்ட்டு தான் இங்கே சொல்கிற வியாபாரிகளுக்கு வந்து அது கொடுத்த வியாபார கழிவு, எங்கள் கஸ்டமர் வாடிக்கையாளருக்கு வந்து அது பெற்ற வியாபார கழிவுன்னு எங்களுக்கு கொள்ளிடும். ஆனால் வந்து இந்த அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் சொல்லுவோம், உதாரணமாக வந்து ஒரு பொருள் ஒன்று வந்து இருக்குது 100 ரூபாய்க்கு இருக்குது. எங்களுக்கு அவர் மொத்த வியாபாரி ஒருவர் வந்து அது எங்களுக்கு 90 ரூபாய்க்கு தாராரு. ஸோ வந்து அதனால் 10 ரூபாண்டு தான் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் கழிவாக. அது வந்து எங்களுக்கு பெற்ற வியாபார கழிவு. ஸோ வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களோட வணிகத்தில் நாங்கள் பதிவு செய்கிற நேரம் நாங்கள் வந்து 90 ரூபா தான் பதிவு செய்வோம். அதாவது எங்களோட விற்பனை கணக்கில் வந்து நாங்கள் பதிவு செய்கிற நேரம் 90 ரூபா தான் பதிவு செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த 10 ரூபா வந்து ஏற்கனவே கழிப்பட்டு இருக்கும். ஸோ வந்து அந்த 10 ரூபா திருப்பி நாங்கள் வந்து எங்களோட கணக்குகளில் பதிவு செய்ய தேவையில்லை. அதில் பேலன்ஸ், அதாவது எஞ்சிய பேலன்ஸை தான் 90 ரூபாவை தான் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த வியாபார கழிவை வந்து நாங்கள் எங்களோட கணக்குகளில் பதிவு செய்ய தேவையில்லை. உதாரணம், கொள்வனை செய்யும் பொருளின் குறித்த விலை 20,000, குறைப்பதற்குரிய வியாபார கழிவு 10%. ஸோ வந்து 20,000 பொருட்களில் பட்டியல் விலை எங்களுக்கு 10% குறைச்சி தரோம். 10%னா 2,000. ஸோ வந்து நாங்கள் வாங்க போகிறது வந்து 18,000 தான் வாங்க போகிறோம். ஸோ வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கழிவு 2,000 கிடச்சிருக்கு. அது வியாபாரிக்கு வந்து கொடுத்த வியாபார கழிவு, எங்களுக்கு வணிகத்துக்கு வந்து பெற்ற வியாபார கழிவு. ஸோ வந்து இந்த 2,000க்கும் பதிவு செய்கிறதில்ல. இந்த தேரிய பெறுமதியான 18,000 நாங்கள் வாங்கிக்கிற உண்மையில் 18,000 தானே. ஸோ வந்து அந்த 18,000 தான் நாங்கள் வந்து எங்களோட கணக்கில் பதிவு செய்ய போகிறோம். ஸோ வந்து எங்களுக்கு தெரியும் 18,000 மேலே காசு வெளியே போய்த்திருக்கும், சொத்து குறைஞ்சிருக்கும். ஸோ வந்து கொள்வனில் 18,000, அதாவது காசு கணக்கில் 18,000 போட்டு விவரம் கொள்வனவு என்று போடுவோம். கொள்வனவு கணக்கில் 18,000 போடுவோம். அதை விவரமாக காசு என்று குறிப்பிடுவோம். நாங்கள் வியாபார கழிவுண்டா என்னென்னு பார்த்தோம். அது வந்து அதில் தேரிய பெறுமதி தான் நாங்கள் கணக்குகளில் போடுவோம். கழிவு தொகையை நாங்கள் போட மாட்டோம். ஆனால் காசு கழிவை வந்து நாங்கள் கணக்குகளில் போடுவோம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். வணிக கொடுக்கல் வாங்கல்களை கடனுக்கு மேற்கொள்ளும் பொழுது விரைவாக கடனை தீர்ப்பனவு செய்யுமாறு கொள்வனவாளரை ஊக்குவிக்கும் நோக்குடன் குறிப்பிட்ட காலத்தினுள் கடனை தீர்த்தால் கடன் தொகையிலிருந்து ஒரு தொகை குறைக்கப்படும் என்ற நிபந்தனையை விற்பனை பட்டியல்களில் சேர்த்து கொள்ள முடியும். அவ்வாறு குறிப்பிட்ட காலத்தினுள் கடன் தீர்க்கப்படும் போது அக்கடன் தொகையிலிருந்து குறைத்து கொள்ளப்படும் தொகையை காசு கழிவு எனப்படும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து பொருட்களையும் வந்து கடனுக்கு விற்போம், இல்லாட்டி அல்லது கடனுக்கு வாங்குவோம். ஸோ வந்து கடனுக்கு விற்றால் அல்லது கடனுக்கு வாங்கினா காசு லேட்டாக தான் கொடுப்போம். கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற நேரம் இப்போ நாங்கள் சொல்லுவோம், நான் கடனுக்கு ஒருவருக்கு விற்றேன்டா நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்க கடன் பட்டோம். நாங்கள் கடன் பட்டவருக்கு சொல்லுவோம், எங்களோட காசை இந்த டைமுக்குள்ளே தந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தரோம். அதுதான் காசு கழிவு. காசு தார நேரம் கொடுக்குற கழிவு. முதல்ல பார்த்தா வியாபாரம் நடக்கிற நேரம் கொடுக்குற கழிவு தான் வியாபார கழிவு. காசு கழிவு வேண்டாம், காசு தார நேரம் கொடுக்குற கழிவு. ஸோ வந்து அதே மாதிரி நாங்கள் கடனுக்கு கொள்வனை செய்திருப்போம் ஒரு எங்களோட கடன் கொடுத்தவர்கிட்டமேருந்து.
ஸோ அந்த கடன் கொடுத்தவர் சொல்வார், இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் தந்தால் நான் உங்களுக்கு 10% கழிவு ஒன்று தாரேன். அதுதான் காசு கழிவு. ஸோ காசு கழிவு 2 வகைப்படும். ஒன்று கொடுத்த காசு கழிவு, இன்னொன்று பெற்ற காசு கழிவு. இந்த காசு கழிவை நாங்கள் அதை நாங்கள் எப்படி கணக்கில் பதிவு செய்வோம், அது எவ்வாறுன்னு பார்ப்போம். கொடுத்த காசு கழிவு நிபந்தனையாக அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் கடன் பட்டோரிடமிருந்து பணம் கிடைக்கும் பொழுது வருமதியான கடன் தொகையிலிருந்து கழித்து கொள்ளப்படும் பெருமானம் கொடுத்த கழிவாகும். வணிக நிறுவனத்தினை பொறுத்தவரையில் கொடுத்த கழிவு செலவினம் ஒன்றாக கருதப்படும். கொடுத்த கழிவு நாங்கள் காசு, அதாவது எங்களோட கணக்குகளை நாங்கள் பதிவு செய்வோம். ஏண்டாவது எங்களுக்கு காசு கிடைக்கும் பொழுது நாங்கள் கழிவு கொடுத்திப்போம். நாங்கள் கடன் பட்டோருக்கு சொல்லிப்போம், நீங்கள் இந்த குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட காலத்துக்குள்ள நீங்கள் எங்களுக்கு கடனை திருப்பி தந்தால் நாங்கள் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தரோம். உதாரணமாக சொல்லலாம், நாங்கள் 20,000 பொறுமதியான பொருட்களை கடனுக்கு விற்றிருப்போம். ஸோ எங்களுக்கு 20,000 கடன் பட்டோர் தரத்துக்கு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாதத்துக்குள்ளே தந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட 19,000 தான் அறவிடுவோம், 1,000 ரூபா கழிவாக தருவோம். ஸோ இப்போ உண்மைக்கும் எங்களோட கணக்கில் நாங்கள் பதிவு செய்திருப்போம், விற்பனை கணக்கு செலவு 20,000, கடன் பட்டோர் கணக்கு வரவு 20,000 பதிஞ்சிருப்போம். ஸோ இவர் எங்களுக்கு அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே தந்தால் அவர் 19,000 தான் தரும், 1,000 ரூபா கழிவாக தருவார். ஸோ அந்த டைமில் நாங்கள் எங்களோட கடன் பட்டோர் 20,000 குறைச்சிருவோம். ஏண்டா 20,000 வரும் தான், எப்படியும் 20,000 குறைச்சி காசாக 19,000 வரும். அடுத்த 1,000 எங்களுக்கு செலவாகும். நான் கொடுத்த கழிவு ஒரு செலவு. ஸோ செலவு கூடின்னு எங்களுக்கு தெரியும், அந்த கணக்கில் வரவு. ஸோ 20,000க்கு நாங்கள் பதிவு செய்வோம். காசு கணக்கு வரவு 19,000, கொடுத்த கழிவு செலவு கணக்கு 1,000, கடன் பட்டோர் கணக்கு செலவு 20,000 நான் பதிவு செய்வோம். ஸோ எங்களுக்கு தெரியும், அதாவது கொடுத்த கழிவு எங்களுக்கு ஒரு செலவு. ஸோ செலவு கூடினதால் அந்த கணக்கில் நாங்கள் வரவில் 1,000 பதிவோம். அதே மாதிரி எங்களுக்கு காசாக 19,000 தான் வந்திருக்கும், காசு கூடினதால் வரவில் 1,000 பதிஞ்சிருப்போம். ஆனால் எங்களுக்கு மொத்தமாக கடன் பட்டோர் 20,000 குறைஞ்சிருக்கும் இதனால். ஸோ உரிய அந்த சொத்து கணக்கு, கடன் பட்டோர் 2 சொத்து கணக்கில் செலவில் 20,000 பதிவிடும். இதற்கு எங்களுக்கு சொல்லலாம், கடன் பட்டோரிடமிருந்து பணம் பெறப்படும் போது கொடுத்த காசு கழிவு அனுமதிக்கப்படுவதன் காரணமாக அக்கடன் பட்டோர் பெறுவனவுகளை காசேட்டில் பதியும் வேளையில் கொடுத்த காசு கழிவினையும் அவ்வேட்டில் பதிவது இலவானதாக இருக்கும். ஸோ நாங்கள் பொதுவாக காசேட்டில் ஒரு நிரல் ஒன்றை வச்சுருப்போம், கழிவு நிரல் என்று. அதில் பெருவனவு சைடில் கொடுத்த கழிவு நிரல் இருக்கும், காசேட்டில் கொடுப்பனவு சைடில் பெற்ற கழிவு நிரல் இருக்கும். பெற்ற காசு கழிவு நான் முதல்ல பார்த்தோம், கொடுத்த காசு கழிவுன்ற எங்களுக்கு செலவு. பெற்ற காசு கழிவு எங்களுக்கு ஒரு வருமானம். ஏன்னா கடன் கொடுத்தவர் எங்களுக்கு சொல்லுவேன், நான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பணத்தை செலுத்தினா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ இது ஒரு வருமானம். ஸோ எங்களுக்கு உதாரணமாக அதே உதாரணத்தை குறிப்பிடலாம். நாங்கள் 20,000 கொள்வனவு செய்திருந்தால் கடன் கொடுத்தவர் சொல்லுவார், 20,000 குறித்த காலப்பகுதியில் தந்தால் 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ நாங்கள் 20,000 அதாவது 20,000 நாங்கள் குறித்த காலப்பகுதியில் கொடுக்க போவோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைச்சதால் நாங்கள் 19,000 தான் கொடுப்போம். ஆனால் எங்கள்ட 20,000 கடன் கொடுத்த பொறுப்பு குறைவடையும். ஸோ பொறுப்பு குறைவடைவதால் கடன் கொடுத்தோர் கணக்கில் நாங்கள் 20,000 வரவு வச்சுருப்போம். அதே மாதிரி நாங்கள் உண்மையில் காசு கொடுத்துருப்போம் 19,000. ஸோ 19,000 காசு சொத்து குறைவடைவதால் எங்களோட காசேட்டில் நாங்கள் 19,000 செலவு வச்சுருப்போம். எங்களுக்கு 1,000 ரூபாண்டு பெற்ற காசு கழிவு வருமானம் ஒன்று கிடச்சிருக்கோம். வருமானம் கூடியதுனால அந்த பெற்ற காசு கழிவில் நாங்கள் செலவில் வச்சுருப்போம். ஸோ இதுக்கு இரட்டை பதிவு வரும். கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 20,000, அதாவது காசேடு செலவு 19,000, பெற்ற காசு கழிவு வருமானம் செலவு 1,000. இதுதான் அந்த பெற்ற காசு கழிவுக்கான பதிவு. இந்த இரட்டை பதிவை பின்னர் பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொன்று சொல்ல வேண்டும், இதற்கமே கடன் கொடுத்தவருக்கு பணம் செலுத்தும் பொழுது பெற்ற கழிவு உருவாகும், உங்களுக்கு தெரியும் அது. அதே மாதிரி இந்த பெற்ற கழிவை நாங்கள் காசேட்டில் கொடுப்பனவு சைடில் ஒரு பெற்ற கழிவு நிரல்னு போட்டிருப்போம். அதே மாதிரி நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி காசேட்டில் பெருவனவு சைடில் கொடுத்த கழிவை போட்டிருப்போம். ஏன்னா நாங்கள் பெருவனவு சைடில் தான் கடன் பட்டோட்டு பெறுவோம். அந்த டைமில் தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ பெருவனவு சைடில் கொடுத்த கழிவிட நிரல் ஒன்று இருக்கும். அதே மாதிரி காசு கொடுப்பனவு சைடில் நாங்கள் கடன் கொடுத்தவருக்கு கொடுப்போம் தானே. ஸோ அந்த கொடுத்த டைமில் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கொடுப்பனவு சைடில் தான் நாங்கள் பெற்ற கழிவிட ஒரு நிரல் ஒன்று இருக்கும். கடைசிக்கு இறுதியில் நாங்கள் எல்லா டோட்டலையும் பெற்ற கழிவுடையும் கொடுத்த கழிவு நிரலையும் டோட்டலையும் எடுத்து அந்த பீரியட்டுக்கு மாற்றுவோம். பெற்ற கழிவு கணக்குலையும் கொடுத்த கழிவு கணக்குலையும் மாற்றுவோம். காசேட்டில் உள்ள கழிவு நிரல்கள்
காசேட்டில் உள்ள கழிவு நிரல்கள் ஞாபக நிரல்களாகவே கருதப்படும். மூலேற்றின் தொழிற்பாடுகள் மட்டுமே இதன் மூலம் நிறைவேற்றப்படுகின்றது. கழிவு நிரலானது கணக்கொண்டின் தொழிற்பாட்டினை கொண்டிருக்காமையினால் அந்நிரல்களில் காசேட்டில் உள்ள கழிவு நிரல்கள் ஞாபக நிரல்களாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதில் வந்து ஞாபக நிரலாக தான் இருக்கும். காசேட்டில் வந்து பெருவனவு சைடில் கொடுத்த கழிவிட நிரல் இருக்கும், அதே மாதிரி கொடுப்பனவு சைடில் பெற்ற கழிவிட நிரல் இருக்கும். கடைசிக்கு வந்து இதில் டோட்டலில் 2 நிரல்கள்லையும் டோட்டல் எடுத்து உரிய பேரிட்டு கணக்கு மாற்றப்படும். உரிய பேரிட்டு கணக்கு எவ்வாறு மாற்றுறேன்னா, பெற்ற கழிவு கணக்கில் எங்களுக்கு தெரியும் அது ஒரு வருமானம். ஸோ வந்து அதில் செலவிலையும் கொடுத்த கழிவு கணக்கு செலவு. ஸோ வந்து அதில் வரவிலையும் நான் பதிவு செய்திருப்பேன். காசு கழிவுகளை கணக்குகளில் பதிவு செய்தேன். காசேட்டின் வரவு பக்கத்தில் காணப்படும் கொடுத்த கழிவு நிரலின் கூட்டுத்தொகை பெயரிட்டில் திறக்கப்படும் கொடுத்த கழிவு கணக்கில் வரவில் பதிவு செய்யப்படணும். இப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து காசேட்டில் வந்து வரவு பக்கம், அதாவது பெருவன பக்கத்தில் இருக்கிற நிரல் தான் கொடுத்த கழிவு நிரல். ஸோ வந்து அதில் கூட்டுத்தொகை வந்து நாங்கள் பீரியட் ஒன்று திறப்போம், கொடுத்த கழிவுண்டு. ஸோ அதில் வந்து வரவில் பதிவிடும். ஏன் வரவில் பதிவிடா, கொடுத்த கழிவு வந்து எங்களுக்கு செலவு கணக்கு உண்டு. ஸோ வந்து எங்களுக்கு இரட்டை விதி தத்துவப்படி செலவு அதிகரித்தால் அந்த உரிய கணக்கில் நாங்கள் வரவில் பதிய வேண்டும். ஸோ வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து அதே டைமில் எங்களுக்கு நாங்கள் கடன் பட்டோருக்கு கொடுத்த கழிவு கொடுத்தா கடன் பட்டோரோட அமௌண்ட் குறையும். ஸோ வந்து சொத்து குறையுது. ஸோ வந்து கடன் பட்டோர் கணக்கில் செலவு. ஸோ கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு கேட்டால் இதுதான் வரும். கொடுத்த கழிவு கணக்கில் வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. அதற்கான ரீசன், கொடுத்த கழிவு கணக்கு வந்து ஒரு செலவு கணக்கு. ஸோ வந்து செலவு அதிகரிக்க அந்த உரிய கணக்கில் வரவில்லையும், கடன் பட்டோர் கணக்கு வந்து ஒரு சொத்து கணக்கு. சொத்து குறைவடைய அந்த உரிய கணக்கில் செலவிலையும் பதிவு செய்ய வேண்டும். காசேட்டின் செலவு பக்கத்தில் வந்து இருக்கும் பெற்ற கழிவு நிரல் இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ வந்து பெற்ற கழிவு நிரல்ட கூட்டுத்தொகை வந்து நாங்கள் பெற்ற கழிவு கணக்குன்ற ஒரு பேரிடத்தை ஓப்பன் பண்ணி அதில் வந்து செலவில் வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பெற்ற கழிவு நான் எடுக்கிற டைம் வந்து எங்களோட கடன் கொடுத்தோட அமௌண்ட் குறையும். கடன் கொடுத்தோர் வந்து ஒரு பொறுப்பு கணக்கு. ஸோ வந்து அதில் நாங்கள் வரவு வைப்போம். ஸோ பெற்ற கழிவுக்குரிய இரட்டை பதிவாக எங்களுக்கு குறிப்பிடையிலும் கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. கடன் கொடுத்தோர் வந்து ஒரு பொறுப்பு. ஸோ வந்து பொறுப்பு குறைய கடன் கொடுத்தோர் கணக்கில் வரவில் வைப்போம். பெற்ற கழிவு கணக்கு வந்து ஒரு வருமானம். அதனால் வருமானம் கூட அந்த உரிய வருமான கணக்கில் செலவில் வைப்போம். மேலும் இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்க வேண்டும். நான் கடன் பட்டோரிடமிருந்து காசு மட்டும் இல்லாமல் காசோலையும் கிடைக்கும். நாங்கள் காசு கிடைச்சால் எவ்வாறு காசேட்டில் பதிடுவோமா, அதே மாதிரி தான் நாங்கள் காசோலையும் பதிய வேண்டும். ஏன்னா அந்த நாங்கள் காசோலையும் வந்து காசாக தான் கணக்கிடுவோம். ஸோ வந்து இப்போ எங்களுக்கு தெரியும், காசு கிடைச்சது வாங்கி தான் நாங்கள் கடன் பட்டோருக்கு கொடுத்த கழிவு கொடுப்போம். அதே மாதிரி தான் காசோலைக்கும் நாங்கள் கொடுத்த கழிவு கொடுப்போம். ஸோ வந்து அதே என்ட்ரி தான் வரும். காசோலையை நாங்கள் கடன் பட்டோரிடமிருந்து பெற்றாலும் அதே என்ட்ரி தான் வரும். காசேட்டில் வந்து நாங்கள் அந்த காசோலையை வரவு வைப்போம், அதே போல் கடன் பட்டோர் கணக்கில் செலவு வைப்போம். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இன்னொன்று சொல்ல வேணும், நாங்கள் வந்து காசுக்கு விற்பனை செய்வோம். சம்டைம் வந்து அவங்க எங்களோட கஸ்டமர் வந்து காசோலை தருவாங்க டிரெக்டாக. அதே டைம்லேயும் நாங்கள் வந்து அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். காசாக தான் நினச்சி அதை வந்து காசேட்டில் வந்து வர வைக்க வேண்டும். நான் ஒரு வீடியோஸ் போட்டிக்கிறேன் உதாரணங்களுக்கான, காசேட்டில் வர உதாரணங்களுக்கான ஒரு வீடியோஸ் போட்டிக்கிறேன். ஸோ வந்து இந்த காசு கழிவுக்கான உதாரணங்கள் உங்களுக்கு தேவை என்றால் மேலே கேட்குற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளோ நேரமாக நாங்கள் வந்து காசேடை பற்றியும் கழிவுகளை பற்றி நான் படித்தோம். அது எவ்வாறு காசேடை வந்து எவ்வாறு சமப்படுத்துறதுன்றெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த டைமில் நான் வந்து உதாரணங்களும் வேறு வீடியோஸ் வந்து போட்டிக்கிறேன், அதை வந்து கிளிக் பண்ண சொல்லி சொன்னேன். இப்பொழுது வந்து சில்லறை காசேடை பற்றி பார்ப்போம். சில்லறை காசேடுன்னு எங்களுக்கு பொதுவாக தெரியும், சில்லறைத்தனம், அதாவது சின்ன செலவுகளுக்கான ஒரு மெயின்டைன் பண்ணுற காசு கணக்கு காசேடு ஒன்று. அதை எப்படி குறிப்பிடலாம், வணிகம் ஒன்றில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சிறிய பெருமானங்களுடன் கூடிய காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் மூல ஏடு சில்லறை காசேடு என அழைக்கலாம். ஸோ வந்து வணிகம் ஒன்றில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சின்ன பெருமானங்களுக்கான கூடிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கிற மூல ஏடு தான் சில்லறை காசேடு. அதற்காக எங்களுக்கு மூல ஆவணமாக எங்களுக்கு கருதிலும் கைச்சாத்து என்று இருக்கும். அடுத்து வந்து இதை மெயின்டைன் பண்ணுற ஒரு காசாளர் இருப்பார், அதை தான் சில்லறை காசாளர் என அழைக்கப்படும். இந்த சிறிய பெருமானங்களுக்குரிய கொடுக்கல் வாங்கல்களை எங்களுக்கு கருதிலும் தஃபாட் கட்டணம், சுத்திகரிப்பு செலவுகள், பொழுதுபோக்கு செலவுகள், எழுதுகருவி செலவுகள்,
என்பன அன்றாடம் செலுத்தப்படும் சிறிய பெருமானங்கள் கொண்ட சில்லறை கொடுப்பனவுகளுக்கு உதாரணங்களை கூறுகிறேன். சில்லறை காசீடு ஒன்ற மாதிரி வடிவம் இவ்வாறு தான் வரும். இதுவும் ஒரு பேரீடு மாதிரி தொழிற்படும். பெருவனவுகள் இருக்கும், அடுத்த பக்கத்தில் கொடுப்பனவுகள் இருக்கும். வலது பக்கத்தில் பெருவனவுகள் இருக்கும், அதே மாதிரி இடது பக்கத்தில் கொடுப்பனவுகள் இருக்கும். ஸோ இதில் வரவு செலவு மாதிரி தான் பதியப்படும். இது ஒரு சொத்து கணக்கு என்பதால் பெருவனவுகள் என்பது நான் பிரதான காசேடு காசாளரிடமிருந்து பெருவனர் தான் குறிப்பிடுவோம். இந்த சில்லறை செலவழிப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே முன்கூட்டிய பெருவனவுகளை பெறுவோம். அதுகளை பெருவனவு பதிவுகளை பதிய வேண்டும். அதுபோல் நடக்கிற கொடுப்பனவுகளை இங்கே தொகையில் போட்டுவிட்டு அது எந்த பகுப்பாய் நிரலில் போடணும். உதாரணமாக ஒரு தொகையை போட்டுட்டு அது எந்த பகுப்பாய் நிரலில் சாருமென்று பார்க்கணும். பொதுவாக அது எழுதுகருவி செலவுக்குள் அடங்குமென்ற எழுதுகருவியில், அதே மாதிரி அஞ்சல் செலவுக்குள்ளே நடக்கிறன்னு அஞ்சல் அது எந்த செலவுக்குள்ளே நான் வருமென்று பார்த்து அந்த மாதிரி பகுப்பாய் நிரலில் போடணும். சில்லறை காசு வசக்கட்டு முற்பனை முறை சில்லறை காசீடு. சில்லறை காசு வசக்கட்டுன்னு எங்களுக்கு சொல்லிலும் சின்ன சின்ன செலவு வருந்தான எங்களுக்கு நிறுவனத்தில் செய்கிறதுக்கு. ஸோ சில்லறை காசாளர் அந்த சின்ன சின்ன செலவழிக்கிறதுக்கு ஏற்கனவே முற்பணமாக பிரதான காசாளரால் ஒரு பணத்தொகைன்னு கொடுத்துருக்கும். அந்த தொகையை தான் சொல்கிறது சில்லறை காசு வசக்கன்று. ஸோ அந்த பணத்தொகை வச்சு தான் நாங்கள் சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டும். அதை எப்படி குறிப்பிடலாம்? சில்லறை காசு கொடுப்பனவுகளை கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்காக பிரதான காசாளரினால் நியமிக்கப்படும் சில்லறை காசாளருக்கு ஏதேனும் குறித்த பணத்தொகை ஒன்று சிறு கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கென வழங்கப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன செலவுகளை செய்கிறதுக்கு பிரதான காசாளர்னால் சில்லறை காசாளருக்கு வழங்கப்படும் பணத்திற அளவு சிறிய கொடுப்பனம்னு வழங்கப்படும் ஏற்கனவே. ஸோ அதைத்தான் சில்லறை காசு வசக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காசை வச்சுக்கொண்டு தான் எதிர்காலத்தில் வரணாங்க சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டும். சில்லறை காசு செலவுகளை மீள் நிரப்ப முதல்ல சொன்ன மாதிரி பிரதான காசாளரால் சில்லறை காசாளருக்கு ஒரு தொகை ஒன்று சில்லறை காசு வசக்கட்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் சில்லறை காசாளர் சின்ன சின்ன செலவுகளை செஞ்சுருப்பார். சம்டைம் அது முடிஞ்சிருக்கும், அந்த தொகை முடிய கிட்டவாக இருக்கும். அந்த டைமில் நாங்கள் பிரதான காசாளருக்கு அறிவிக்கணும் முடிய போகுது. ஸோ அமௌண்ட்டை மீள் நிரப்பி தர சொல்லி. ஸோ அந்த டைம் மீள் நிரப்புறது தான் சொல்கிறது வசக்கட்டு மீள் நிரப்புறேன். அதாவது செலவிடப்பட்ட தொகைக்கு சமமான தொகையினை மீளவும் பிரதான காசாளரின் மூலம் சில்லறை காசாளர் எடுக்கிறது தான் வசக்கட்டு மீள் நிரப்புல் என்னப்படும். ஸோ இவ்வளோ நேரமாக செலவழித்ததுக்கான கைச்சாத்தலம் இருக்கும். அந்த கைச்சாத்தலம் அட்டாச் பண்ணி இன்னொரு பெரிய கைச்சாத்தில் அந்த தொகையை போட்டு நான் பிரதான காசாளருக்கு கொடுக்கணும். அவர் அதை பார்த்துட்டு அந்த செலவழித்த தொகையை திருப்பி தருவார். அதுதான் சில்லறை காசு செலவுகளை மீள் நிரப்பல், அதாவது வசக்கட்டு மீள் நிரப்பல் என குறிப்பிடும். கிடைக்கப்பட்ட முற்பண காசின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சில்லறை காசு கொடுப்பனவுகள் பின்வருமாறு: எழுதுகருவி உபசரணை செலவுகள், சுத்திகரிப்பு செலவுகள், போக்குவரத்து செலவுகள். இங்கே 2000 என்றது தான் சில்லறை காசு வசக்கட்டு, அதாவது பிரதான காசாளரால் சில்லறை காசாளருக்கு வழங்கப்பட்ட தொகை. அதை வச்சுக்கொண்டா சின்ன சின்ன செலவுகளை செய்ய சொல்லி. ஸோ அந்த அமௌண்ட் 2000 முடிவடைய கிட்ட வர டைம் நாங்கள் பிரதான காசாளர்கிட்ட இவ்வளோ நாளாக செலவழித்த அமௌண்ட்டை திருப்பி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த செலவுகளுக்கு நான் இப்போ 1600 ரூபா செலவழிச்சிக்கிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் திருப்பி அந்த அமௌண்ட்டுக்கான கைச்சாத்தெல்லாம் கொடுத்து அதை பிரதான காசாளர் செக் பண்ணிவிட்டு அந்த 1600 தருவார். அதுதான் சொல்லிக்கிறேன். இப்போ எங்கள்கிட்ட 1600 செலவழிஞ்சதால் சில்லறை காசாளர் கையில் இருக்கும் 400 ரூபா. அதுக்கு பிறகு நாங்கள் சில்லறை செலவுகளை மீள் நிரப்பி அந்த கைச்சாத்தெல்லாம் கொடுத்து பிரதான காசாளர்மிருந்து 1600 திருப்பி எடுத்து மொத்த காசு எங்களோட வசக்கட்டு இருக்கும் அந்த 2000க்கு நாங்கள் சமப்படுத்துவோம். திருப்பி 2000 இருக்கும், திருப்பி நாங்கள் செலவழிக்க தொடங்குவோம். திருப்பி ஒரு 1500 மட்டும் செலவு தாண்டின உடனே திருப்பி நாங்கள் அந்த கைச்சாத்தெல்லாம் பிரதான காசாளர்கிட்ட கொடுத்து மீண்டும் மீள் நிரப்பிக்கொள்வோம். இதுதான் இந்த மீள் நிரப்புதல் என குறிப்பிடுகிறோம். சில்லறை காசட்டினை தயாரித்தல். சில்லறை காசு தயாரிக்கிறது இது ஒரு முதன்மையீடு மாத்திரம்தான். இதில் பகுப்பாய்வு நிரல்கள் இருக்கும். அதற்கான மாதிரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பகுப்பாய்வு நிரல்களில் இருக்கிற கூட்டுத்தொகையை தான் நான் கடைசியில் பீரியட்டுக்கு மாற்ற வேண்டும். அந்த பகுப்பாய்வு நிரல்களை எங்களுக்கு குறிப்பிடையிலும் சில எங்களுக்கு விருப்பமான வளமையாக நடைபெறுற செலவுகளை ஒவ்வொரு நிரல்களையும் போடிலும். உதாரணமாக முத்திரை கட்டணம், தபால் பதிவு கட்டணம், கடித உரைகளுக்கான செலவுகள் என்பவற்றை ஒத்த வகையினை கொண்ட செலவுகளை இனங்கண்டு அவற்றிற்காக அஞ்சற் செலவுன போடிலும். அதே மாதிரி நிறுவனத்தால் பேனை, பென்சில், இன்னும் தேவையான
பிரிண்ட் எடுத்துப்பாங்க, ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தேவையான காப்பி புத்தகம் அங்கே வாங்கியிருந்தால் அதெல்லாம் வந்து ஒரு எழுதுகருவின்ற நிரலில் போடிடும். அதே மாதிரி சின்ன சின்ன தேவைகளுக்காக வெளிக்கு சென்று பாருங்கள், போக்குவரத்து செலவுகள் நடந்திருக்கும், அதை வந்து போக்குவரத்து செலவுன்ற நிரலில் போடிடும். இப்போ நாங்கள் வந்து அஞ்சட் செலவுன்ற ஒரு நிரலில் போட்டோம். அதே மாதிரி போக்குவரத்து என்ற ஒரு நிரல் இன்னொன்று போட்டோம், எழுதுகருவி. இதை மாதிரி சில தனியாக நடக்கிற செலவுகளை போடாமல் வகைப்படுத்த முடியாமல் சிறிய பெருமானம் கொண்டு கொடுப்பனும் நடந்திருக்கும். அதையெல்லாம் ஒரே விதமான செலவில் போடலும். அதாவது நானா வீத அல்லது ஏனைய செலவு என்னும் பகுப்பாய்வு நிரலின் கீழும் போடலும். உதாரணமாக குறிப்பிடலாம், கடன் கொடுத்தவருக்கான கொடுப்பனவுகள், சிறு பெருமானங்களுடன் கூடிய சொத்துக்களை கொள்வன செய்தல் என்பவற்றை எங்களுக்கு ஏனைய செலவாக போடலும். கடன் கொடுத்தவருக்குன்னா எங்களோட சின்ன கடன் கொடுத்தவரு இருக்கும். ஏதாவது சின்ன செலவுக்காக நாங்கள் கடனுக்கு வாங்கியிருப்போம் பொருட்களை. ஸோ வந்து அதை மாதிரி ஆகலை வந்து நாங்கள் இதில் போடலும் ஏனைய செலவில். சில்லறை காசீடும் வந்து காசீடு மாதிரி இரட்டை தொழிற்பாடை பேணும். ஸோ வந்து சில்லறை காசு கட்டு முற்பண பெறுவனர்களுக்கு சில்லறை செலவுகளுக்கான கொடுப்பனவுகளும் முதன்முறையாக சில்லறை காசீட்டில் பதிவு செய்யப்படுவதனால் மூளையிடொன்றின் தொழிற்பாட்டினை சில்லறை காசீடு நிறைவேற்றும். அது வந்து சில்லறை காசீடில் வந்து வரவு செலவுன 2 பக்கங்கள் இருப்பதனால் இரட்டை பதிவு தத்துவத்திற்கமைய சொத்து கணக்கு தொடர்பான விதியை பதிவு செய்தல் இடம்பெறும். எங்களுடைய வரவாக நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி பெறுவனவுகள் இருக்கும், அதுதான் வரவு சைடு. அந்த அடுத்த சைடு தொகை என்று இருக்கிறது வந்து செலவு சைடு. இங்கே சில்லறை காசீடில் வந்து சில்லறை இரட்டை தொழிற்பாடு இருக்கும். அதாவது முதன்மையிடாகவும் தொழிற்படும், பேரீடாகவும் தொழிற்படும். காசு கட்டு முற்பணம் பெறுதல். பிரதான காசாளரிடமிருந்து நாங்கள் செலவழிக்கிறதுக்கு காசு பெற்றிருப்போம். ஸோ வந்து இப்போ அந்த பிரதான காசு கணக்கில் வந்து செலவு காசு குறைஞ்சிருக்கும் செலவு. எங்களுக்கு சில்லறை காசீடில் வந்து காசு கூடி இருக்கும். ஸோ வந்து உரிய சொத்து கணக்கில் வரும். ஸோ சில்லறை காசு வசக்கட்டு முற்பணத்தில் இரட்டை பதிவு வந்து சில்லறை காசீடு வரவும் காசு கணக்கு செலவுமாக இருக்கும். பகுப்பாய்வு நிரல்களது கூட்டுத்தொகைகளுக்குரிய இரட்டை பதிவு இவ்வாறு வரும். சில்லறை காசில் வந்து நாங்கள் பகுப்பாய்வு நிரல்களில் பதிவு செய்திருப்போம். அடுத்து வந்து சில்லறை காசீடு வந்து பேரீடாக தொழிற்படுவதால் நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவை பதிவு செய்திருப்போம். ஸோ அந்த அடுத்த பதிவை வந்து பகுப்பாய்வு நிரல்களது கூட்டுத்தொகையை வந்து நாங்கள் உரிய செலவு கணக்கு பேரீட்டில் வந்து நாங்கள் வரவில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது இரட்டை பதிவு வரும். குறித்த செலவு கணக்குகள் வரவு, சில்லறை காசீடு கணக்கு செலவு. சில்லறை காசீடு நாங்கள் ஏற்கனவே செலவு பதிஞ்சிருப்போம். பகுப்பாய்வு நிரல்களோட கூட்டுத்தொகை வந்து நாங்கள் உரிய செலவு கணக்கில் வரவில் பதிஞ்சால் சரி. உதாரணமாக குறிப்பிடையிலும் அஞ்சட் செலவோட பகுப்பாய்வு நிரலோட கூட்டுத்தொகை எடுத்து அந்த உரிய கணக்கில் வரவில் பதிஞ்சால் சரி கூட்டுத்தொகையை. அதே மாதிரி எழுதுகருவியோட கூட்டுத்தொகை எடுத்து எழுதுகறி கணக்கில் வரவில் வச்சா சரி. சில்லறை காசீடை பற்றி மேலும் அறிந்து கொள்ள ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தா தான் எங்களுக்கு நல்லா. ஸோ வந்து உதாரணத்தை நான் வந்து வேறு வீடியோ ஒன்று செஞ்சு போட்டிக்கிறேன். மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பார்த்துக்கொள்ளிடும். இப்பொழுது நாங்கள் வந்து காசீடும் சில்லறை காசீடும் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். உதாரணங்களுக்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருந்தேன். அதே உதாரணங்கள் தேவையான அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். இன்னும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.